மல்லி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உளுந்து, வரமிளகாய், சீரகம், துருவிய தேங்காய், நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி இலை, புளி, காயம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் உளுந்து போடுறேன். வரமிளகாய் 4 போடுறேன். சிறிதளவு காயம் போடுறேன். 3 பல் பூண்டு போடுறேன். புளி சிறிதளவு போடுறேன். உளுந்து பொன்னிறமாக வந்துருச்சு. துருவிய தேங்காய் போடுறேன். நல்லா வறுபட்டுருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இனி நல்லா கழுவி வச்ச மல்லி இலையை போடுறேன். அது தனியாக வதக்குனா நல்லா வதங்கிரும். மல்லி இலை நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். வறுத்து எடுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைச்சிக்கணும். மல்லி சட்னி அரைச்சாச்சு. இனி தாளிக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கடுகு போடுறேன். வரமிளகாய் 1 போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். இனி தாளிச்சதை சட்னி கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். டேஸ்டியான மல்லி சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும்.